சென்னை போரூர் அடுத்த வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சிக்கிய வேனால் போக்குவரத்து பாதித்திருக்கிறது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார். சதீஷ்குமார், இப்ப மழை நீர்ல சிக்கி இருக்கக்கூடிய இந்த வேனை நீக்கிறதுக்கான நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? அதை அகற்றுவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சூழலும் என்னவாக இருக்கிறது? சதீஷ், டிட்வா புயல் தாக்கத்தின் காரணமாக பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் காலை முதலே மழையானது வெளுத்து வாங்கி வரும் நிலையில் பூந்தமல்லி அதனை சுற்றியுள்ள சென்னீர்குப்பம், காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியுள்ளது. குறிப்பாக சென்னீர்குப்பத்திலிருந்து ஆவடி செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக விளங்கக்கூடிய சென்னீர்குப்பம் சாலையில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியுள்ளது. அது மட்டுமின்றி பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் மழைநீரோடு கழிவு நீரும் அதிக அளவில் கலந்துள்ளதால் இந்த வழியாக வந்த வேன் ஒன்று அங்கு சாலையில் இருந்த பள்ளம் தெரியாமல் அதில் சிக்கியுள்ளது. இதையடுத்து அங்கிருந்து ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் சிக்கியிருந்த வேனை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சாலை தெரியாத அளவிற்கு முழங்கால் அளவு இல்லாமல் இடுப்பு அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதாலும் இதனை தெரியாமல் இந்த பகுதியாக வாகன ஓட்டிகள் செல்வதால் வாகனங்கள் அந்த மழைநீரில் உள்ள பள்ளத்தில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் முறையான மழைநீர் செல்லாமல் கழிவு நீரோடு சேர்ந்து இந்த பகுதியில் தேங்கி இருப்பதே இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதற்கு முக்கிய காரணம் என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து மழைநீரோடு கழிவு நீரும் கலந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் செல்வதற்கு கடும் சிரமத்தில் ஆளாகி உள்ளனர். சென்னீர்குப்பத்திலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் கழிவு நீரோடு மழைநீரும் கலந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீர் அகற்றுவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இங்கு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.